வணக்கம் மாணவர்களே, வேதியியல் தமிழுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்று 11 மற்றும் 12ஆம் வகுப்பில் கொடுக்கப்பட்டுள்ள பெயர்வினைகள் குறித்து பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்று ஒரு பெயர்வினை குறித்து பார்க்க போகிறோம். வாங்க இன்றைய காணொளிக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பெயர்வினை குறித்து பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்ஃப் ஸ்கிமிட் வினை அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை கோல்ஃப் வினை அப்படின்னு சொல்லலாம். இந்த வினையில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீனால் முதல்ல சோடியம் ஃபினாக்சைடை மாற்றமடையுது. அதற்கப்புறம் இந்த சோடியம் ஃபினாக்சைடு கார்பன் டை ஆக்சைடு கூட வினை புரியுது. எதன் முன்னிலையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 400 கெல்வின் வெப்பநிலையில் 4லேருந்து 7 பார் அழுத்தத்தில் வினை புரியுது. அதற்கப்புறம் அமில நீராற்பகுப்புக்கு உட்படும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலிசிலிக் அமிலம் நம்மளுக்கு கிடைக்குது. இது ஆங்கிலத்தில் எவ்வாறு அப்படிங்கிறத பார்க்கலாம். கோல்ஃப் Schmidt reaction. In this reaction, phenol is first converted into sodium phenoxide, which is more reactive than phenol towards electrophilic substitution reaction with carbon dioxide. Treatment of sodium phenoxide with carbon dioxide at 400 Kelvin and 4 to 7 bar pressure followed by acid hydrolysis gives salicylic acid. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட பொதுவான வினை என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல ஃபீனால் எடுத்திருக்கோம். இந்த ஃபீனால் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட வினைபுரியும் போது நம்மளுக்கு சோடியம் ஃபினாக்சைடு அப்படிங்கிற ஒரு இடைப்பொருள் கிடைக்குது. இந்த சோடியம் ஃபினாக்சைடு தான் மெயின் ரோல் பண்ணுது. இந்த சோடியம் ஃபினாக்சைடு கார்பன் டை ஆக்சைடு கூட வினைபுரியும் போது எதன் முன்னிலையில் வினைபுரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 400 கெல்வின் வெப்பநிலையில் 4லேருந்து 7 பார் அழுத்தத்தில் வினைபுரியும் போது நம்மளுக்கு சோடியம் சாலிசிலேட் அப்படிங்கிற ஒரு இடைப்பொருள் நம்மளுக்கு உருவாகுது. இந்த இடைப்பொருள் அமில நீரார் பகுப்புக்கு உட்படுது. அதாவது H+ பார் H2O முன்னிலையில் அமில நீரார் பகுப்புக்கு உட்படும் போது நம்மளுக்கு சாலிசிலிக் அமிலம் நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ வாங்க இந்த வினையோட வழிமுறை எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல வினை வழிமுறைக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீனால் எடுத்திருக்கோம். ஃபீனால் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட வினை புரியுது. உங்களுக்கு தெரியும், சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது ஒரு காரம். சோடியம் ஹைட்ராக்சைடு எப்படி பிரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Na+ஆகவும் OH- பிரியும். இப்போ இந்த OH- என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீனாலில் இருக்கிற OHல இருக்கிற ஹைட்ரஜனை எடுத்துக்குது. எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில உள்ள பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான்கள் ஆக்சிஜன் நோக்கி நகருது. நகரும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீனாக்சைடு அயனி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த H+ இந்த OH- சேர்ந்து என்ன பண்ணணும்னா நீரா நம்மளுக்கு வெளியே போயிருது. இப்போ இந்த வெளியே இடைப்பொருளான சோடியம் ஃபினாக்சைடு அயனி என்ன பண்ணுது அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடு கூட வினை புரியுது. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்பன் டை ஆக்சைடில் இருக்கிற ஆக்சிஜனுக்கு ஆக்சிஜனில் நம்மளுக்கு தெரியும் முன்னாடியே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்கள் இருக்குது அப்படின்னு. இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்கள் என்ன பண்ண அப்படின்னா, இந்த Na+ கூட ஒரு பிணைப்பை ஏற்படுத்துது. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோடியம் ஃபினாக்சைடு அயனில் இருக்கிற இந்த O- என்ன பண்ணும் அப்படின்னா, வளையத்துக்குள்ள நோக்கி நகருது. நகரும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வளையத்துக்குள்ள இருக்கிற இந்த இரட்டை பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான்கள் இந்த கார்பன், அதாவது கார்பன் டை ஆக்சைடில் உள்ள கார்பனை போய் தாக்குது. தாக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்பனுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கும் இடையில் உள்ள இரட்டை பிணைப்பு இருக்கு இல்லையா, இதில் உள்ள எலக்ட்ரான்கள் ஆக்சிஜன் நோக்கி நகரும்போது ஆக்சிஜன் எதிர் அயனியா நம்மளுக்கு உருவாகுது. உருவாகும் போது நம்மளுக்கு என்ன மாதிரி இந்த மாதிரியான ஒரு இடைப்பொருள் உருவாகுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடைப்பொருளில் இந்த கார்பனுக்கும் இந்த ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, இது ரெண்டுக்கும் இடையில உள்ள பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான்கள் மறுபடியும் வளையத்தை நோக்கி நகருது. நகரும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்பனுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கும் இடையில உள்ள இரட்டை பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான்கள் இந்த ஆக்சிஜன் நோக்கி நகரும் போது ஆக்சிஜன் எதிரயனியாகவும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணும் அப்படின்னா வெளியேறுது. வெளியேறும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு இடைப்பொருள் உருவாகுது. இந்த இடைப்பொருள் உருவானதும் உடனடியாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெளியேறின இந்த H+ இருக்கு இல்லையா, அதை மீண்டும் என்ன பண்ணுது அப்படின்னா எடுத்துக்குது. எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு இடைப்பொருள் உருவாகுது. உருவாகுதா இந்த இடைப்பொருள் என்ன பண்ணுது அப்படின்னா, கடைசி ஸ்டெப்பாக என்ன ஆகுது அப்படின்னா, அமில நீராற்பகுப்பு உட்படுது. அதாவது அமிலத்து கூட வினைபுரியுது. அதாவது H3 இந்த அமிலம் எதா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, H3O+ இருக்கலாம். அப்படி இல்லைன்னா H2O பார் H+ இருக்கலாம். அப்படி இல்லைன்னா HCl பார் H2O இருக்கலாம். அப்படி அந்த அமில நீராற்பகுப்புக்கு உட்படுது. உட்படும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடைப்பொருள் இருக்கு, இந்த ஆக்சிஜன் எதிரணி இருக்கு இல்லையா, இந்த எதிரணி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைட்ரஜனை போய், அதாவது அமிலத்தில் இருக்கிற இந்த ஹைட்ரஜனை போய் தாக்குது. தாக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில உள்ள பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான்கள் ஆக்சிஜன் நோக்கி நகருது. நகரும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலிசிலிக் அமிலம் நம்மளுக்கு கிடைக்குது. நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைச்சிருச்சு. இந்த சாலிசிலிக் அமிலம்
ரொம்ப மிகவும் முக்கியமான ஒரு அமிலம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆஸ்பிரின் தயாரிப்புல வந்து முக்கிய மூலப்பொருளா வந்து இருக்குது. ஆஸ்பிரின் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த இருதய நோயாளிகளுக்கு வந்து குடுக்க குடுக்குற ஒரு முக்கியமான ஒரு மாத்திரைகள்ல ஒன்று தான் இந்த ஆஸ்பிரின். ஸோ இது ப்ரிப்பரேஷன்ல வந்து சாலிசிலிக் அமிலம் வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்கு. ஆகையால இந்த கோல்ஃப் வினை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வினை. மாணவர்களே, உங்களுக்கு இந்த கோல்ஃப் வினை வந்து நல்லா புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். உங்களுக்காக நான் வந்து ஒரு பயிற்சி வினா வந்து குடுத்துருக்கேன். இந்த பயிற்சி வினா அத வந்து உங்களோட ஓய்வு நேரத்தில வந்து முயற்சி செஞ்சு பார்த்துட்டு, அதில வந்து ஏதாவது சந்தேகம் இருந்தது, அது மட்டும் இல்லாம அதோட ப்ராடக்ட் என்ன வருது அப்படிங்கிறதையும் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, அத லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த கான்செப்ட் குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா, அதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ண மறந்துறாதீங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. நன்றி மாணவர்களே!